ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷா ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் மொச்சப்பயிறு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வின்டர் சீசனில் நிறைய இந்த மொச்சப்பயிறு கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே மொச்சப்பயிரில் காரக்குழம்பு மசாலா இந்த மாதிரி தான் செய்வோம். ஒரு வாட்டி சிக்கன் போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாப்பாடு எது கூடமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா 2 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இது கூட தக்காளி போட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை இப்போ கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். நல்லா தக்காளியெலாம் குழைய வெந்திருக்கு. மூடி போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். தக்காளியெலாம் எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தொக்கு எந்த அளவுக்கு குழைய இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு குழம்பு திக்காக வரும். நம்ம என்ன குழம்பு மிளகாத்தூள்லாம் போடலை, அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் மொச்சப்பயிறு போட்டுக்கலாம். இது கூடவே சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கறியும் மொச்சப்பயிரும் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி அளவாகவே ஊற்றிக்குங்க. ஏன்னா வேகும் போது சிக்கனில் இருந்தும் நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும் குழம்பு. ஸோ பார்த்து ஊற்றிக்குங்க. நான் ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கறி கூடவே மொச்சப்பயிறு 2த்தையும் ஒன்றா போட்டதுனால 2மே ஒரே நேரத்தில் வெந்துடும். நம்ம இது வெந்துருமா இது வேகாதான்னு கவலைப்பட வேண்டாம். 2மே ஒரே டைமில் வெந்துடும். குழையாது, நல்லாயிருக்கும். குழம்போட திக்னஸும் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ண போகிறேன். சாதத்து கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட மொச்சப்பயிறு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.